நான் உங்கள் கலை பேசுகிறேன். நாம் இப்போ தக்காளி சாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தேவையான அரிசி நம்ம இப்போது ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற்றோம். தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம். பச்சை மிளகா 2 நெசுக்கி வச்சுருக்கிறோம். இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறோம். 2 பட்டை, 4 லவங்கம், பூண்டு தட்டி வச்சுன்னு இருக்கிறோம். அதுக்கு தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், தக்காளி. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பட்டை போட்டு வெங்காயம், தட்டி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் பச்சை மிளகா நல்லா செவந்து வரட்டும். கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வழியே நல்லா நம்ம வதக்கலாம். இதை உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் 1 டம்ளர் அரிசி போட்டோம்ல, 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். புதினா தழை ஒரு 4, கொத்தமல்லி தழை. இது நல்லா கொதிக்கிட்டா நம்ம அரிசி போடலாம். நல்லா தலை கொதிக்குது பாருங்க. இந்த டைமில் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டோம். நல்லா கொதிக்கிட்டோம். அது கொச்சதும் உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.
எப்படி இருக்குது சாதம்? உதிரி உதிரியாக வருது பாருங்க. சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.